வண்டியை ஒழுங்காக தான் ஓட்டம் ப்ரோ. விக்கி, எவன் கேட்பான் நம்மளை? நம்ம தான் சென்னையில் தம்மடு. ஹாப்பி லைஃப்பில் ஹாப்பி லைஃப் ம் அது உனக்கு. எனக்கு ஏன்பா, உனக்கு என்ன பிரச்சனை? என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களாலே பிரச்சனை தான் ப்ரோ. அப்போது எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறியா? கரெக்டு. இருக்கிறவனுக்கு பதுக்கிறது பிரச்சனை, இல்லாதவனுக்கு சிலர் பதுக்கிறது தான் பிரச்சனை. வாரே வா, சரக்கும் ஜாயிண்ட்டும் சேர்ந்து வேலை செய்யுது போல். ஆ, ஒன்று சொல்கிறேன் ப்ரோ, இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கோ. அப்போ தான் லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா சொன்னீங்க. ஆனால் அந்த கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனைலாம் வந்துருக்காதுல்ல. தேவையில்லாத பேச்சு. ஏன் பேட்ரி அவர் ஃப்ரீயாக விடு. இல்லை ராகுல், உனக்கு புரியல. கடவுள்னு ஒருத்தன் இல்லை. கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தா பொண்ணை பொருளாக பார்த்துருக்க மாட்டாங்க. பணம், பசி, பட்னி, பஞ்சம், மயிறு, மட்டை, மனுஷனாக இருந்திருப்பா ராகுல். அப்படி எடுத்துக்காத விக்கி. சின்ன குழந்தைங்க சிரிப்பில் கூட கடவுள் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதே சின்ன குழந்தைங்களை ரேப் பண்ணுற ஊர் இது. அப்போ எங்கே போனான் அந்த கடவுள்? இருந்தால் தானே போகிறதுக்கு. அதுக்குன்னு கடவுள் இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லாயிருக்கும் தான் சொல்ல. இந்த கமல் டைலாக்லாம் இங்கே விடாத. பேட் ட்ரிப்பில் கடவுளில் ஆரம்பித்து கமல் டைலாக் வரைக்கும் போயிட்டேன். கடவுள் இல்லை உனக்கு இப்போயே ப்ரூவ் பண்ணவா? பண்ணி காட்டுறேன், பார்க்குறியா? ஏய், என்னடா பண்ணுற? ஏய், எதுடா கன் எடுத்துன்னு வர? ஐயோ, காமெடி பண்ணாமல் முதல்ல கன் எடுத்து உள்ளே வை ப்ரோ. இப்போ நான் என்ன சுட போகிறேன். ட்ரிகர் அழுத்தியும் நான் சாவலைன்னா கடவுள் இருக்காருன்னு நான் நம்புகிறேன். அவர் தான் எல்லாரையும் காப்பாற்றுறாருல, என்னையும் காப்பாற்றிடும். விக்கி, உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, கன்னை கீழே வை. இல்லை ராகுல், நான் கண்டிப்பாக சுட தான் போகிறேன். என்னை தடுக்காத விக்கி. டோன்ட் ப்ளே ப்ளீஸ், கீப் த கன் டவுன். கன்னை கூட ராகுல், நோ. மனிதனின் சூழ்நிலையை மாற்றும் விதியே இவ்வுலகின் இறை.